பிரியமானவர்களே, இயேசுவோம் நிகழ்ச்சியில் 23ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அருமையான வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்ப்பன் செய்ய பாட்டு பண்ணியிருப்பாரு, அருமையாக பண்ணியிருப்பாரு. அது 2 பாடுறேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆமீன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு வாதையும் சரி பொல்லாப்பும் சரி உங்களை விட்டு விலகிறோம் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. வார்த்தையை கொடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய பிள்ளைகளை கொல்லப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வீட்டிலிருந்து வாதையை அனுமதிக்க மாட்டாரு, பொல்லாப்பை உங்களை அனுமதிக்க மாட்டாரு. உங்களுடைய கர்த்தரை நம்பி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயமா இருக்கணும். அது அநேக சத்துருக்கள்னால உங்களுக்கு போராட்டம் வந்துட்டு இருந்துச்சுன்னா கர்த்தரை இருக்க படிச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாதையிலிருந்து பொல்லாப்பிலிருந்து விலகி காத்தருவாரு. கர்த்தருடைய கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இருக்க படிச்சிருக்கீங்க. சங்கீதம் உங்களுக்கு 91ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. பைபிள்லாம் இல்லாதவங்க பைபிள் நீங்கள் ஆன்லைன் கூட நீங்கள் பைபிளில் ஏற்றிக்கலாம். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க பைபிள் தான் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் கேட்டு படிச்சு பாருங்க. அருமையான வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை இருக்க பிடிச்சி ஜெபம் பண்ணு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான ஆச்சரியமான உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமை.